பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 5வது பாட அழகான சுட்டிகள் பாடத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைய வகுப்புல பார்க்கலாம். ஏற்கனவே நாங்கள் சுட்டிகள் அப்படி என்றா என்னென்று பார்த்த நாங்கள் சுட்டிகள் என்றா என்ன, ஒரு சுட்டி குறிப்பீட்டுல எண்களை எவ்வாறு எழுதுவது என்பது தொடர்பாக சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள். சுட்டிகள் பாடத்துல நாங்கள் பிரதானமாக படிப்பது சுட்டி குறிப்பீட்டினை பயன்படுத்துவதுதான். சுட்டி குறிப்பீட்டில்தான் உங்களுக்கு சுட்டி இடம்பெறும். சுட்டிகள் என்னும் பாடத்துல இருக்கக்கூடிய எல்லா செய்கைகளிலையும் இந்த சுட்டி குறிப்பீடானது இடம்பெற்றிருக்கும். இந்த சுட்டி குறிப்பீடுகளில் எழுதுவது பற்றி படிக்கிற பாடம் தான் சுட்டிகள். சுட்டி குறிப்பீட்டுல நாங்கள் எவ்வாறு எண்களை எழுதலாம், அதாவது ஒரு எண்ணானது அதே எண்ணால் மீண்டும் மீண்டும் பல தடவைகள் பெருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் அதனை சுருக்கமாக நாங்கள் சுட்டி குறிப்பீட்டுல எழுதலாம். உதாரணமாக 5 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. இதை நாங்கள் சுருக்கமாக என்ன செய்யலாம், சுட்டி குறிப்பீட்டுல எழுதலாம். எவ்வாறு எழுதுவது? 5 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. ஆகவே 5 கீழே எழுதலாம். 5 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் எத்தனை தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது? 4 தடவைகள். ஆகவே நாங்கள் 5 என்கிற எண்ணானது திரும்ப திரும்ப 4 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே 5க்கு மேல வலது பக்கமாக 5 விட சிறியதாக நாங்கள் 4 எழுதுவோம். இதுக்குத்தான் என்ன பெயர்? சுட்டி குறிப்பீடு. சுட்டி குறிப்பீடு என்று பெயர் இருக்குதான். இதுல நாங்கள் 5 என்ன பெயர் சொல்லுவோம்? 5 அடி என்று சொல்லுவோம், 4 சுட்டி என்று சொல்லுவோம். 5 அடியாகும், 4 சுட்டியாகும். சுட்டி குறிப்பீட்டுல எண்களை எவ்வாறு எழுதுவது என்பது தொடர்பான பாடம்தான் இந்த சுட்டிகள். சுட்டி குறிப்பீட்டுல தார எண்களை அல்லது எண் பெருமானத்தை விரித்து எழுதுவோம். அதே நேரம் அந்த எண் பெருமானம் இப்படி மீண்டும் மீண்டும் பெருக்கமாக தாரத சுட்டி குறிப்பீட்டுல எழுதுவோம். அதே மாதிரி சுட்டி குறிப்பீட்டுல தாரத இவ்வாறு பெருக்கமாக எழுதுறது என்பது தொடர்பான விஷயங்களை நாங்கள் இனி பார்க்கலாம். முதலாவதாக இதுல நாங்கள் என்ன தொடங்கின, நாங்கள் முதன்மை எண்ணொன்றை அடியாக உடைய சுட்டி குறிப்பீட்டுல எவ்வாறு எழுதுறது? ஒரு எண்ணை ஒரு எண்ணை முதன்மை எண்ணொன்றை அடியாக உடைய சுட்டி குறிப்பீடுல எவ்வாறு எழுதுவது என்பது பற்றி நாங்கள் இப்ப பார்க்கலாம். உதாரணமாக நாங்கள் ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம். 24 என்கிற எண்ணை எடுத்துக்கொள்வோம். இந்த 24 என்கிற எண்ணை முதன்மை எண்ணை அடியாக உடைய சுட்டி குறிப்பீடுல எழுதுவோம். முதன்மை எண் அப்படி என்றால் என்ன? முதன்மை எண் என்றால் என்ன? அதாவது 2 காரணிகளை மட்டும் 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள், ஆனால் ஒன்று தவிர்ந்த. முதன்மை எண் அப்படி என்றால் என்ன? ஒன்று தவிர்ந்த 2 காரணிகளை மட்டும் உடைய எண்களைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? முதன்மை எண்கள் என்று சொல்லுவோம். முதன்மை எண்கள்
அப்படி தொடங்கும். ஒன்று முதன்மை எண்ணும் இல்லை, சேர்த்தி எண்ணும் இல்லை. ஒன்று முதன்மை எண்ணும் இல்லை, சேர்த்தி எண்ணும் இல்லை. 2, 3, 5, 7, 11 இந்த எண்களை பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் கேரணிகள் படிச்சிருக்கிறோம். இந்த எண்களுக்கு வந்து 2 கேரணிகள் மட்டும்தான் இருக்கும். 2 காரணிகள். 2னுடைய காரணிகள் என்னென்னலாம்? 1ம் 2ம். 3ண்ட காரணிகள் 1ம் 3ம். 5ண்ட காரணிகள் 1ம் 5ம். 7ண்ட காரணிகள் 1ம் 7ம். 11ண்ட காரணிகள் 1ம் 11. ஒன்று இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடாது. ஒன்று முதன்மை எண் இல்லை. ஒன்று தவிர்ந்த 2 காரணிகளை மட்டும் உடையுங்கள். இந்த 2 காரணிகளில் இந்த 2 காரணிகளும் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்? ஒன்று அந்த எண்ணாக இருக்க வேணும், மற்றொன்று ஒன்றாக இருக்கும். ஒன்று முதன்மை எண் இல்லை, 2ல இருந்துதான் சேர்த்தி எண் தொடங்கும். 2ல இருந்துதான் முதன்மை எண் தொடங்குது. மிகச்சிறிய முதன்மை எண் 2. முதன்மை எண்கள் அப்படி என்றா என்ன? நாங்கள் இந்த காரணிகள் இதுக்கு முதல்ல படிச்சிருக்கிறோம். ஒன்றையும் அதே எண்ணையும் காரணிகளாக கொண்ட 2 காரணிகளை மட்டும் உடைய எண்களை நாங்கள் முதன்மை எண்கள் சொல்றோம். அப்ப முதன்மை எண் ஒன்றை அடியாக உடைய சுட்டு குறிப்பீட்டுல எழுத போறோம் இந்த 24. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? 24 முதன்மை எண்களால நாங்கள் வகுத்து கொண்டு வருவோம். 24 மிகச்சிறிய முதன்மை எண் என்ன? 2. 2ஆல வகுப்போம். 2ஆல வகுத்தோம்டா 24 2ஆல வகுக்கும் போது 12. 24ல 2 எத்தனை தடவைகள் இருக்குது? 12 தடவை. அடுத்த 12 2ஆல வகுத்தோம்டா என்ன வரும்? 6. 6 2ஆல வகுத்தோம்டா என்ன வரும்? 3. அடுத்தது 3. 3 2ஆல வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. ஆகவே அடுத்த முதன்மை எண்ணால வகுப்போம். 2க்கு அடுத்த முதன்மை எண் 3. 3ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? தரப்பட்ட எண்ணை முதன்மை எண்களால வகுக்கிறோம். ஏனென்றா முதன்மை எண் ஒன்றை அடியாக உடைய சுட்டி குறிப்பீட்டுல நாங்கள் எழுத போறோம். ஆகவே தரப்பட்ட எண்ணை முதன்மை எண்களால வகுத்து கொண்டு வரோம். வகுக்கும் போது மிகச்சிறிய முதன்மை எண்ணிலிருந்து வகுத்து கொண்டு வர வேணும். 2ஆல வகுத்து கொண்டு வர வேணும். 2ஆல வகுக்க முடியாட்டி அடுத்தவன் 3ஆல வகுக்க வேணும். 3ஆலையும் வகுப்படாட்டி அடுத்தவன் 5ஆல வகுக்க வேணும். 5ஆலையும் வகுப்படாட்டி அடுத்தவன் 7ஆல வகுக்க வேணும். இப்படி முதன்மை எண்களின் அந்த ஓர்டரின்படி முதன்மை எண்கள் வரிசையின்படி நாங்கள் வகுத்து கொண்டு வருவோம். இப்ப இறுதியில எங்களுக்கு 1 வார வரை நாங்கள் வகுக்க வேணும். 1 வார வரை வகுத்து கொண்டு வர வேணும். இனி பாருங்க. அப்ப 24 வகுத்துட்டோம். 24 பெருக்கத்தை நாங்கள் எவ்வாறு எழுதலாம்? 2 தர 2 தர 2 தர 3. 24 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 24 நாங்கள் இவ்வாறு எழுதுவோம். 2 இந்த வகுக்கக்கூடிய எண்களின் பெருக்கம் தான் முதன்மை காரணிகளின் பெருக்கம். 2 தர 2 தர 2 தர 3 அவ்வளத்தையும் பெருக்கி பாருங்க 24 வரும். 2 4 4 2 8 8 தர 3 24. இப்ப 24 முதன்மை எண்களை கொண்ட முதன்மை எண் காரணிகளால நாங்கள் வகுத்து முதன்மை எண் காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கணும் 24. இனி என்ன செய்வோம்? சுட்டி குறிப்பீட்டுல எழுத போறோம். சுட்டி குறிப்பீட்டுல எழுத போறோம். இப்ப முதலாவது பாருங்க என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 தர 2 தர 2. 2ஆனது எத்தனை தடவை வந்திருக்குது? 2ஆனது இந்த 3 எண்களை பார்க்கிறேன். 2 3 தடவைகள் வந்திருக்குது. 3 நாங்கள் சேர்க்கக்கூடாது. சுட்டி குறிப்பீட்டில் எழுதும் போது ஒரே எண் மீண்டும் மீண்டும் பெருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல தான் நாங்கள் சுட்டி குறிப்பீட்டை பயன்படுத்துவோம். அப்ப இங்க 2ஆனது 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2ஆனது 3 முறை பெருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே 2ஐ 3இன் வலுவாக நாங்கள் எழுத முடியும். 2இன்
ரெண்டானது 3 தடவைகள் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் என்ன எழுதலாம்? 2 மூன்றாம் வலு ரெண்டு சுட்டி குறிப்பீட்டுல எழுதலாம். இனி என்ன இருக்கு? 3 தனியாக இருக்கு. 3 நாங்கள் இதோட சேர்க்க முடியாது. ஏனென்றா சுட்டி குறிப்பீட்டுல எழுதும் போது ஒரே எண்ணாக இருக்க வேணும். பெருக்கக்கூடிய எண் ஒரே எண்ணாக இருக்க வேணும். ஒரே எண்ணால் பெருக்கப்பட்ட எண்களை மட்டும்தான் நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் எழுத முடியும். மற்ற எண்களை இதோட சேர்த்து எழுத முடியாது. ஆகவே 3 நாங்கள் தனியா பார்க்கிறோம். 3 தனியாக ஓராம் வலுவாகத்தான் இருக்கு. 3 ஒரு முறை வந்திருக்குது. ஆகவே நாங்கள் இதுல ஒரு முறை என்பதற்காக இப்படி போடலாம். 3 ஒரு முறை இருக்குது. ஆனால் இந்த 1 போடாமல் விட்டாலும் ஒரு முறை என்பதையே குறித்து நிற்கிறது. 3 ஒரு தடவை வந்திருக்குது. ஆகவே நாங்கள் 1 போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாம விட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்ப நாங்கள் 24 என்ன செய்துட்டோம்? சுட்டி குறிப்பீட்டுல எவ்வாறு எழுதி இருக்கிறோம்? 2 மூன்றாம் வலு தர 3 என நாங்கள் எழுதியிருக்கிறோம். 3 இருந்தா 3 ஓராம் வலுவாக இருக்குது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே என்ன செய்த நாங்கள் 24 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதின நாங்கள். பிறகு 24 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 2 தர 2 தர 3 என எழுதலாம். முதன்மை எண்கள் மட்டும் இருக்க வேணும் காரணிகளில். முதன்மை எண் காரணிகளின் பெருக்கமாக 24 எழுதி இருக்கிறோம். அடுத்தது இவற்றை சுட்டி குறிப்பீட்டுல எழுதுவோம். அப்ப ஒரே எண் எத்தனை தடவை எந்த இடத்துல பெருக்கப்பட்டிருக்குது என்று பார்க்கிறோம். 2ஆனது 3 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே 2 மூன்றாம் வலு 2 மூன்றாம் வலு என நாங்கள் எழுதலாம். அடுத்தது 3ஆனது ஒரு முறைதான் வந்திருக்கு. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? 3 ஒரு தடவை என்பதை இப்படி சுட்டி குறிப்பீட்டுல எழுதி காட்ட முடியும். இதோடக்கா எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக இதுல ஒரு கேள்வி நாங்கள் பார்ப்போம். முதலாவது கேள்வி 81 3 அடியாக கொண்ட 3 அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எழுதுக. 81 3 அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எழுதுக. 81 3 அடியாக வார மாதிரியான சுட்டி குறிப்பீட்டுல எழுத போகிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? அடி 3ஆக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் 3ஆல வகுத்து கொண்டு வர வேணும். அப்பத்தான் 3னுடைய பெருக்கமாக எழுதலாம். இறுதியில் அதனை சுட்டி குறிப்பீடுல நாங்கள் எழுத முடியும். 81 3 அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எழுதுவதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்? 3ஆல வகுத்து கொண்டு வர போறோம் 81. அப்ப 81 3ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 81ல 3 எத்தனை தடவை இருக்குது? 81 3ஆல வகுத்து பாருங்க. 8ல 3 2 தடவை 3 6 மீதி 2 இந்த ஒன்றோட சேருங்க 21. 21ல 3 எத்தனை தடவை? 7 தடவை. 27 தர 3 தான் 81. ஆகவே 81 3ஆல வகுக்கும் போது 27. மீண்டும் என்ன செய்ய போறோம்? 3ஆல வகுக்க போறோம். 27 3ஆல வகுத்த நீங்கண்டா என்ன வரும்? 9. மீண்டும் 3ஆல வகுக்க போறோம். 9 3ஆல வகுத்த நீங்கண்டா 3.
மீண்டும் மூன்றால வகுக்க போறோம். மூன்றால வகுத்தனீங்கன்னா 1. 3 என்பது முதன்மை எண் ஆகும். 3ஐ அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எழுதுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணும்? மீண்டும் மீண்டும் 3ஆல வகுக்க வேணும். 3ஆல வகுத்து கொண்டு வர வேணும். அப்ப இனி என்ன செய்வோம்? 81ஐ முதன்மை இந்த 3னுடைய பெருக்கமாக எழுதுவோம். 3 தர 3 தர 3 தர 3 முளை பிரிக்கணும் வேண்டாம். 9 9 தர 3 27 27 தர 3 81 3 9 இந்த 3 பெருக்குங்க 9 9 தர 9 81 அல்லது 3 தர 3 9 9 தர 3 27 27 தர 3 81 81 3னுடைய பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம்? வகுத்து பார்த்து எத்தனை தடவை 3 வருதோ அத்தனை 3களையும் பெருக்கமாக நாங்கள் எழுத முடியும். அப்ப 3 தர 3 தர 3 தர 3 எழுதிட்டேன். இனி என்ன செய்ய வேண்டும்? 3ஐ அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எழுதுவோம். சுட்டி குறிப்பீட்டில் எவ்வாறு எழுதுவது? எந்த எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது? 3ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 3ஆனது எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 1 2 3 4. ஆகவே 3க்கு மேல வலது பக்கமாக 3ஐ விட சிறியதாக 4 என்னும் இலக்கத்தை நாங்கள் இட வேணும். அவ என்ன செய்தோம்? 81 இதுல அடி 3 அடி 4 சுட்டி என்ன செய்தோம்? 81 3ஐ அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எழுதியிருக்கிறோம். அடி 3ஆக இருக்கிற மாதிரியான சுட்டி குறிப்பீட்டில் நாங்கள் 81 எழுதிட்டோம். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக இதே மாதிரி நாங்கள் அட்சர குறியீடுகள் அல்லது அட்சரங்களை எவ்வாறு சுட்டி குறிப்பீட்டில் எழுதுவது என்று பார்ப்போம். அட்சர குறியீடுகளை அல்லது அட்சர குறியீடுகளை நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் எழுதுவோம். அட்சர குறியீடுகளை சுட்டி குறிப்பீட்டில் எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். அட்சர குறியீடுகள் அப்படி என்றா என்ன? அட்சரங்களை நாங்கள் எதுக்கு பயன்படுத்துவோம்? தெரியா கணிதத்துக்காக பயன்படுத்துவோம். அப்ப தெரியா கணிதத்துக்காக ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்தும். அப்ப அட்சர குறியீடுகள் எப்படி இருக்கும்? ஆங்கில சிறிய எழுத்துக்களாக இருக்கும். முதலாவதாக ஒரு எண் பெருமானங்களை 3 தர 3 தர 3 தர 3 3 இவ்வாறு பெருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த 3னுடைய பெருக்கத்தை நாங்கள் சுட்டி குறிப்பிட்டு எவ்வாறு எழுதுவோம்? 3ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது என்று பார்ப்போம். 1 2 3 4. ஆகவே 3க்கு மேல வலது பக்கமாக 3ஐ விட சிறியதாக 4 எழுதுவோம். 3இன் 4ஆம் வலு என சுட்டி குறிப்பீட்டில நாங்கள் எழுதுவோம். அதே போல அட்சர குறியீடுகளை நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். இப்ப எம்மானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. அட்சர குறியீடுகள் என்றால் ஆங்கில சிறிய எழுத்துக்கள். தெரியா கணியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்துக்கள் தான் அட்சர குறியீடுகள். அப்ப இங்க எண் மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுற மாதிரி அட்சரங்கள் மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிற சந்தர்ப்பத்தை பார்ப்போம். என்ன நடந்திருக்கு? எம்மானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகளும் பெருக்கப்பட்டிருக்குது?
1 2 3 4 5 தடவைகள். ஆகவே நாங்கள் இதை எவ்வாறு சுட்டி குறிப்பீட்டில் எழுதலாம்? அதே மாதிரி எண் பெருமானத்தை நாங்கள் எவ்வாறு எழுதுவோமோ அதே போல எம்மானது எம் என்கிற அட்சரமானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. ஆகவே எம்மின் எத்தனை தடவைகள் எம்மானது பெருக்கப்படுகிறது? 1 2 3 4 5. எம்மை விட சிறியதாக வலது பக்கம் எம்முக்கு மேல எம்மினுடைய 5ஆம் வலு என நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் எழுத முடியும். என்னென்னு நாங்கள் சொல்லலாம்? எம்மின் 5ஆம் வலு 5ஆம் வலு. இதை நாங்கள் இதை என்னென்று சுட்டி குறிப்பிட்ட என்னென்று சொற்கள்ல விவரிப்போம். 3இன் 4ஆம் வலு. அதே போல இதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? எம்மின் 5ஆம் வலு 5ஆம் வலு என்று நாங்கள் சொற்களை விவரித்து காட்டுவோம். இதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு அட்சர குறியீடுகளை எழுதி காட்டணும். ஏதர ஏதர ஏ. இது என்னென்று எழுதி காட்டலாம்? ஏ ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 1 2 3. ஆகவே ஏயினுடைய 3ஆம் வலு என எழுதி காட்டலாம். அதே நேரம் இப்படி வருதங்களுக்கு 2 அட்சரங்கள் கலந்து வருது. ஏ ஆனது மீண்டும் மீண்டும் 3 தடவைகள் பெருக்கப்பட்ட என்னென்று எழுதுவோம்? ஏயின் 3ஆம் வலு என்று எழுதுவோம். நான் இந்த பெருக்கத்துல 2 அட்சரங்கள் இடம்பெறுது. ஏ தர ஏ தர ஏ தர பி தர பி. ஏயும் பெருக்கப்பட்டிருக்குது, பியும் பெருக்கப்பட்டிருக்குது. இதை நாங்கள் எவ்வாறு எழுதலாம்? சேர்த்து எழுதலாம். ஏனென்றால் சுட்டி குறிப்பீட்டில் எழுதும் போது ஒரே அட்சரம் எண்ணாக இருந்தா ஒரே எண் பெருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் சுட்டி குறிப்பீட்டில் எழுதலாம். ஏ ஆனது 3 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே என்ன எழுதுவோம்? ஏயினுடைய 3ஆம் வலு. ஏ ஆனது 3 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. அடுத்தது என்ன நடந்திருக்கு? பி ஆனது 2 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே என்ன செய்யலாம்? பியின் 2ஆம் வலு. அப்ப இவ்வாறான 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அட்சர குறியீடுகள் இடம்பெறும் இந்த கோவைகளின் பெருக்கத்தை நாங்கள் எவ்வாறு எழுதுவோம்? தனித்தனி அட்சரங்களில் எழுத வேணும். எண்ணாக இருந்தாலும் அப்படித்தான் எழுத வேணும். அப்ப ஏ ஆனது 3 முறை பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே ஏயின் 3ஆம் வலு. பி ஆனது 2 முறை பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே பியின் 2ஆம் வலு. 2மே பெருக்கமாக இருக்குது. ஆகவே நாங்கள் நடுவுல பெருக்கல் அடையாளம் விடுறோம். இதை இன்னும் சுருக்கமாக நாங்கள் என்ன எழுதலாம்? ஏயின் 1ஆம் வலு, பியின் 2ஆம் வலு. இதனை இவ்வாறு இன்னும் சுருக்கமாக நாங்கள் எழுத முடியும். ஏனென்றால் அட்சரங்கள் 2 பக்கத்துல பெருக்கப்படும் போதுதான் நாங்கள் அருகரையில எழுதலாம். ஏயும் பியையும் பெருக்கின நீங்க என்ன எழுதுவீங்க? ஏ பி என்று எழுதலாம். 2 அட்சரங்கள் பக்கத்துல இருக்குது. கூட்டல் கழித்தல் இல்லாம பக்கத்துல இருக்குதுண்டா 2 பெருக்கமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இங்கேயும் அட்சரங்கள் 2 கூட்டல் கழித்தல் பயன்படுத்த மாட்டோம். கூட்டல் கழித்தல் பயன்படுத்த மாட்டோம். பெருக்கத்துல பெருக்கமாக இருக்கிற போது இந்த பெருக்கல் அடையாளம் தேவைப்படாது. நாங்கள் இதே மாதிரி இன்னொரு கோவம் பார்ப்போம். எஸ் தர எஸ் தர வை தர வை தர வை தர வை தர எம். இதில் நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த பெருக்கத்தை சுட்டி குறிப்பீட்டுல நாங்கள் எழுத போறோம். சுட்டி குறிப்பீட்டுல இவ்வாறு அட்சரங்கள் பெருக்கப்பட்டிருக்கிற கூடிய இந்த சந்தர்ப்பத்தை அட்சரமான நிறைய அட்சர குறியீடுகள்
பெருக்கப்பட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? முதல்ல பார்ப்போம் என்னென்ன அட்சரங்கள் இடம்பெற்றிருக்குது. எஸ் இடம்பெற்றிருக்குது, அடுத்தது வை இடம்பெற்றிருக்குது, அடுத்தது எம் வந்திருக்குது. எல்லாமே பெருக்கமாக இருக்குது. எஸ் ஆனது எத்தனை தடவை வந்திருக்குது? எஸ் 2 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே எஸ்ஸினுடைய 2ஆம் பலு தர. வையானது எத்தனை தடவைகள் பெருக்கப்பட்டிருக்கு? 1 2 3 4 4 தடவை. ஆகவே வையின் 4ஆம் பலு. அடுத்தது எம் ஆனது எத்தனை தடவை பெருக்கப்பட்டிருக்குது? ஒரு முறை. ஒரு முறை என்றால் நாங்கள் போட தேவையில்லை. ஏனென்றா ஒரு எண்ணானது ஒன்றுமே இல்லாம வெறுமையாக இருக்குதுண்டா அந்த எண்ணானது 1ஆம் பலுவோட தான் இருக்குது. 3ஆனது இப்படி வெறுமையாக 3ஆக இருக்குது. அப்படி என்றால் 3னுடைய 1ஆம் பலுவாகத்தான் இருக்குது. 3னுடைய 1ஆம் பலுவாண்டா என்ன செய்யணும்? 3ஐ ஒரு முறை எழுத வேண்டும். ஆகவே ஒரு முறை எழுதுவதைத்தான் நாங்கள் 3 என்பதை 3இன் 1ஆம் பலு என்று எழுதுவோம். அப்ப எம்மானது ஒரு தடவை தான் வந்திருக்குது. அப்ப நாங்கள் 1 போட தேவையில்லை. போட்டாலும் பிழை இல்லை, போடாமலும் விடலாம். ஆகவே இந்த பெருக்கத்தை நாங்கள் இன்னும் சுருக்கமா என்ன எழுதுவோம்? பெருக்கம் தேவையில்லை. எஸ்ஸினுடைய 2ஆம் பலு, வையினுடைய 4ஆம் பலு, எம் இப்படி நாங்கள் எழுத முடியும். எஸ்ஸினுடைய 2ஆம் பலு, வையினுடைய 4ஆம் பலு, எம் என்று எழுதவும். நீங்கள் அட்சரத்துக்கு நாங்கள் சிறிய எழுத்துக்கள் தான் பயன்படுத்துவோம். ஆகவே சிறிய எஸ் ஆகவே போடுவோம். போது எஸ் 2ஆம் பலு இவ்வாறு நாங்கள் எழுத முடியும். அப்ப எண்கள மாதிரியே நாங்கள் அட்சரங்களையும் இவ்வாறு சுட்டி குறிப்பீட்டுல எழுதலாம். அடுத்ததாக நீங்கள் எழுதி அடுத்ததாக நம்ம இது தொடர்பான கேள்வி ஒன்று பார்க்கணும். இது தொடர்பான கேள்வி ஒன்று நம்ம பார்க்கணும். தரப்பட்டுள்ள கோவையை பெருக்கமாக விரித்து எழுதுக. தரப்பட்டுள்ள கோவையை பெருக்கமாக விரித்து எழுதுக. ஒரு கோவை தரப்படுது, அதை நாங்கள் பெருக்கமாக விரித்து எழுத போறோம், மாறி செய்ய போறோம். முதலாவது கேள்வி பாருங்கோ. எக்ஸின் 5ஆம் பலு. கோவை என்றால் அட்சர கணித குறியீடுகளை நாங்கள் பெருக்கலாகவோ அல்லது வகுத்தலாகவோ கூட்டல் கழித்தல் ஆகிய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஆகிய கணித செய்திகளையும் எண்களையும் பயன்படுத்தி நாங்கள் எழுதுறதுதான் கோவை என்று சொல்லுவோம். தரப்பட்டுள்ள இந்த கோவையை பெருக்கமாக விரித்து எழுதுக. அப்ப எங்களுக்கு எழுத தெரியும் எக்ஸின் 5ஆம் பலு. இதுல இருந்து நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ள வேணும்? எக்ஸ் ஆனது 5 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே பெருக்கமாக எவ்வாறு விரித்து எழுதுவோம்? எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ். எக்ஸ் ஆனது 5 தடவைகள் பெருக்கு. இடையில வாரது பெருக்கல். ஸ்மால் லெட்டர்ல நாங்கள் போட்டிருக்கிறது எக்ஸ். சிறிய எழுத்துக்களை தான் பயன்படுத்துவோம். எக்ஸ் ஆனது 5 எக்ஸின் 5ஆம் பலு என்பது எவ்வாறு விரித்து எழுதப்பட்டிருக்க வேணும்? எக்ஸ் ஆனது 5 தடவைகள் பெருக்கமாக இருப்பதுதான்
எக்ஸின் ஐந்தாம் பளு ஆகும். எக்ஸின் ஐந்தாம் பளு வந்தா எக்ஸ் ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 5 தடவைகள் பெருக்கப்படுகிறது என்பதை நாம பெருக்கமாக இவ்வாறு எழுதுவோம். இன்னொரு கேள்வி பார்க்கலாம். 7ன் மூன்றாம் பளு கியூவின் நான்காம் பளு. இது ஒரு கோவை பாருங்க. 7ன் மூன்றாம் பளு கியூ அட்சரம் கியூவின் நான்காம் பளு. இது எவ்வாறு நாங்கள் விரிச்சு எழுத வேணும்? 7ன் மூன்றாம் பளு வேண்டா 7 எத்தனை தடவைகள் பெருக்கப்பட்டிருக்க வேணும்? 3 தடவைகள். அடுத்தது கியூவின் நான்காம் பளு. இப்ப கியூ எத்தனை தடவைகள் பெருக்கப்பட்டிருக்க வேணும்? 4 தடவைகள். ரெண்டுமே பெருக்கமாக இருக்குது. இடையில பெருக்கல் இருக்குது. 7ன் மூன்றாம் பளு கியூவின் நான்காம் பளுவும் பெருக்கமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் 7 முடிகிற இடத்துலையும் கியூ தொடங்குற இடத்துலையும் என்ன போடுவோம்? பெருக்கல் இடுவோம். 7 3 தடவைகள். 7ன் மூன்றாம் பளு வேண்டா 7 3 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்கிறது. கியூவின் நான்காம் பளு வேண்டா கியூ 4 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. பாருங்க 7 3 தடவை 7 3 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. கியூ 4 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்கு. ரெண்டினுடைய பெருக்கம் தான் என்னது? 7ன் மூன்றாம் பளு கியூவின் நான்காம் பளு. பெருக்கமாக என்னென்று எழுதுவோம்? 7 தர 7 தர 7 கியூ தர கியூ தர கியூ தர கியூ. இடையில கூட்டலோ கழிச்சலோ கூட்டக்கூடாது. ரெண்டுக்கும் இடையில 7 3 முறைகளும் கியூ 4 முறைகளும் பெருக்கப்பட்டிருக்க வேணும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக பிரதியிடல் அப்படி என்றால் நாங்கள் என்னென்னு பார்ப்போம். சுட்டிகள்ல இறுதியாக நாங்கள் படிக்கிறது பிரதியிடல். பிரதியீடு செய்வதன் மூலம் ஒரு சுட்டி குறிப்பீட்டின் பெருமானம் காண்பது. பிரதியிடல் பிரதியிடல் அப்படி என்றா என்ன? ஒரு கோவையில் இருக்கக்கூடிய தெரியா கணியத்திற்கு பதிலாக எண் பெருமானம் ஒன்றை இடுவது. உதாரணமாக நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். 2ஆம் பளு எனும் கோவையில் இப்படி சமன் 3 பிரதியிட்டு சமன் 3 பிரதியிட்டு வர்க்கம் எனும் கோவையின் பெருமானத்தை காண்க. எனும் கோவையின் பெருமானத்தை காண்க. இறுதியாக நாங்கள் படிக்கிறது பிரதியிடல். பிரதியிடல் என்றா என்ன? ஒரு கோவையில இருக்கக்கூடிய கோவை எப்படியா இருக்கும்? அட்சரங்களை கொண்டதாக இருக்கும். ஒரு கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியத்திற்கு பதிலாக எண் பெருமானத்தை இடுவதுதான் பிரதியிடல் எனப்படும். ஒரு கோவையில ஒரு அட்சர கணித கோவையில இருக்கக்கூடிய தெரியா கணியத்திற்கு பதிலாக எண் பெருமானத்தை பிரதியிடுவது. அப்ப இந்த கோவையின் பெருமானத்தை காண்பதற்காக ஏக்கு பதிலா என்னத்தை பிரதியிட சொல்லி இருக்குது? 3. சமன் 3 பிரதியிட்டு வர்க்கம் அல்லது ஏயினுடைய 2ஆம் பளு எனும் கோவையின் பெருமானத்தை காண்க. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த கோவையில ஏக்கு பதிலாக 3 பிரதியிடுவோம். இருக்கக்கூடிய இடத்துல 3 இடுவோம். அப்ப வர்க்கம் வேண்டாம் இருக்கக்கூடிய இடத்துல 3 போட வேணும். அப்ப 3ன் வர்க்கம் வந்து வரும். இப்படித்தானே 3ன் 2ஆம் பளு இங்க எழுதுவோம். இருக்கக்கூடிய
ஏயின் இரண்டாம் பலு ஏ இருக்கக்கூடிய இடத்துல ஏக்கு பதிலாக 3ஐ பிரதியிடுவோம். ஆகவே 3இன் ஏயின் இரண்டாம் பலு ஏக்கு பதிலாக 3 போட்டணிக்கையில் 3இன் இரண்டாம் பலு. 3இன் இரண்டாம் பலுவின் பெருமானம் எங்களுக்கு காண தெரியும். 3இன் இரண்டாம் பலு என்றால் 3 எவ்வாறு நாங்கள் பெருக்கமாக விரித்தெழுதுவது? 3ஆனது பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 2 தடவைகள். ஆகவே 3 தர 3 என எழுதணும். 3 இரண்டாம் பலு வேண்டாம் என்ன அர்த்தம்? 3ஆனது 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 3 தர 3 பெருமானம் என்னவாக இருக்கும்? 9ஆக இருக்கும். அப்ப பிரதியிடல் என்பது ஒரு கோவையில் இருக்கக்கூடிய தெரியா கணியம் அல்லது அட்சரத்துக்கு பதிலாக எண் பெருமானத்தை பிரதியிடுவது. ஏ வர்க்கம் ஏயின் இரண்டாம் பலு. ஏ இருக்கிற இடத்துல நாங்கள் ஏற போட வேணும், 3ஐ போட வேணும். தரப்பட்ட எண்ணை இட வேணும். ஏ இருக்கிற இடத்துல 3 போட்டீங்கன்னா என்ன வரும்? ஏயின் இரண்டாம் பலு வேண்டா 3இன் இரண்டாம் பலு வேண்டாம். 3இன் இரண்டாம் பலு வேண்டா இது ஒரு சுட்டி குறிப்பீடு. எவ்வாறு நாங்கள் பெருக்கமாக விரித்தெழுதுவது? 3 இரண்டாம் பலு வேண்டா 3ஆனது 2 முறைகள் 2 தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். 3 தர 3 பெருமானம் 9ஆக இருக்கும். நாங்கள் இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். இதே கேள்வி கோவையை மட்டும் நாங்கள் வித்தியாசம் கோவையை மட்டும் மாற்றுவோம். டி சமன் 4. டி ஸ்மால் லெட்டர் டி சமன் 4ஐ பிரதியிட்டு 5 டி கணம் என்பதன் பெருமானத்தை காண்க. கோவையை பாருங்கோ என்ன வந்திருக்குது? 5 டி கணம் என்னும் 5 டியினுடைய 3ஆம் பலு. 3ஆம் பலு வேண்டா நாங்கள் கணம் என்று சொல்லுவோம். 2ஆம் பலு வேண்டா வர்க்கம் என்று சொல்லுவோம். 5 டி கணம் 5 டி கணம் அல்லது 5 டியின் 3ஆம் பலு என்னும் கோவையில் டிக்கு பதிலாக 4ஐ பிரதியிட போறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த கோவையில டி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் 4 பிரதியிட வேணும். 5 அப்படியே இருக்கும். டிக்கு பதிலாக 4 போடுவோம். டியினுடைய 3ஆம் பலு. ஆகவே 4இன் 3ஆம் பலு. 5இன் 3ஆம் பலு இல்லை, டியின் 3ஆம் பலு. டிக்கு மட்டும்தான் 3ஆம் பலு. ஆகவே 4இன் 3ஆம் பலு. இனி 5 அப்படியே இருக்க நாங்கள் என்ன செய்யலாம்? 4இன் 3ஆம் பலுவை விரிச்சு எழுதலாம். 4இன் 3ஆம் பலு வேண்டா பெருமானம் என்ன? 4இன் 3ஆம் பலு வேண்டா 4ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்பட வேணும். எத்தனை தடவைகள்? 3 தடவைகள் பெருக்கப்பட. 4இன் 3ஆம் பலு வேண்டா 4 மீண்டும் மீண்டும் 3 தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். ஆகவே 4இன் 3ஆம் பலுவை நாங்கள் பெருக்கமாக எவ்வாறு விரித்தெழுதுகிறது? 4 தர 4 தர 4. நாங்கள் முழுக்கையும் பெருக்குவோம். என்ன செய்யலாம்? 5 தர 4 20, 20 தர 4 80, 80 தர 4 320. அல்லது என்ன செய்வோம்? 5 தர 4 தர 4 16, 16 தர 4 64, 64 5ஆல் பெருக்குவோம். பெருக்கினோம் வேண்டாம் 20 2 32 320. ஆகவே இந்த கோவையின் பெருமானம் என்னவாயிருக்கும்? 320 ஆகும். இந்த கோவையின் பெருமானம் 320 ஆகும். நாங்கள் கவனிக்க வேண்டும். இப்ப நாங்கள் மாறி இந்த கேள்வியை இப்படி செய்திடக்கூடாது. 5க்கும் டிக்கும் சேர்த்து 3ஆம் பலு வந்து பிரதியிடக்கூடாது. உரிய எழுத்துக்கள் டி கணம் வேண்டாம், டிக்கு மட்டும்தான் இந்த வலுவானது காட்டப்பட்டிருக்குது. ஆகவே டி இருக்கிற இடத்துல மட்டும் போடுவதற்காக நாங்கள் ஒரு பிராக்கெட்டை பயன்படுத்துறோம்.
5 டியின் மூன்றாம் பளு 5, டிக்கு பதிலாக 4ன் மூன்றாம் பளு 5 அப்படியே இருக்கு. 4ன் மூன்றாம் பளுவை மட்டும் நாங்கள் விரித்து எழுதலாம். 4 தர 4 தர 4 முழுக்கையும் பெருக்கின நீங்களா 320. இங்க எங்களுக்கு தெரிய வேணும் 5ம் டியும் பெருக்கமாக இருக்கும். ஒரு எண்ணும் ஒரு அட்சரமும் பக்கத்துல பக்கத்துல இருக்குண்டா ரெண்டும் அப்படி இருக்கும். ஒரு எண்ணும் ஒரு அட்சரமும் பக்கத்துல பக்கத்துல இருக்குமெண்டா ரெண்டும் பெருக்கமாக இருக்கும். 6 தர ஏ என்பதை நாங்கள் 6 என்று எழுதுவோம். ஆகவே இங்க ஒரு எண் இங்க ஒரு அட்சரம் ரெண்டுக்கும் இடையில அடையாளம் பெருக்கமாக இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இங்கே பெருக்கல் போட்டிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் இதையும் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி பார்த்துட்டு நம்ம வகுப்பு செய்யலாம். இந்த கேள்வி x சமன் 1 y சமன் 2 2 தெரியா கணியங்களுக்கு 2 பெருமானங்களை பிரதியத மாதிரி ஒரு கேள்வி பார்ப்போம். x சமன் 1 y சமன் 2 பிரதியிட்டு என்பவற்றை பிரதியிட்டு x வர்க்கம் y கணம் எனும் கோவையின் பெருமானத்தை காண்பால் என்னும் கோவையின் பெருமானத்தை காண்பால். நாங்கள் இந்த கேள்வியில 2 தெரியா கணியங்கள் வந்திருக்கு. x வர்க்கம் y கணம் x வர்க்கம் y கணம் 2 தெரியா கணியங்கள் வார மாதிரியான கோவை. x-க்கு பதிலாக 1 பிரதியிட வேணும், y-க்கு பதிலாக 2 பிரதியிட வேணும். x இருக்க இடத்துல அரைப்பூர்வம் 1ன் வர்க்கம், y இருக்க இடத்துல அரைப்பூர்வம் 2ன் கணம். x வர்க்கம் y கணம், x இருக்கிற இடத்துல 1, y இருக்கிற இடத்துல 2. இனி 1 வர்க்கத்தை விரிச்சு எழுதினோம்னா 1ன் 2ஆம் பளு, ஆகவே 1 தர 1. 1ன் எத்தனையாம் பளுவாக இருந்தாலும் பெருமானம் 1. 2ன் 3ஆம் பளு, ஆகவே 2 தர 2 தர 2. 2ன் 3ஆம் பளுவை 2 3 தடவைகள் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். 1ன் 2ஆம் பளு 1 2 தடவைகள் பெருக்குவம் 1 தான். 2 தர 2 தர 2 2 4 4 தர 2 8. 8ஓட 1 பெருக்கினீங்கன்னா 8. 2 4 4 தர 2 8ஓட 1 பெருக்கினீங்கன்னா 8. ஆகவே x வர்க்கம் y கணம் எனும் கோவையின் பெருமானம் 8 ஆக இருக்கும். நீங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம் பிள்ளைகள். இதோடு நாங்கள் வேண்டிய நிறைய செய்யலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.